திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமியை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் குவிந்து உள்ளதால் இலவச தரிசனத்திற்காக 30 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல கிட்டத்தட்ட இலவச தரிசனத்துக்காக 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது அங்க உருவாகி இருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு வீதி உலா வரக்கூடிய உற்சவமூர்த்தியை காணுவதற்காக 4 மாட வீதிகள்லயும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில இலவச தரிசனத்துக்காக 5 கிலோமீட்டர் வரைக்குமே நீண்ட வரிசையில காத்திருந்து பொதுமக்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரத சப்தமி விழா நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல ஒரே நாள்ல 7 வெவ்வேறு வாகனங்கள்ல மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தருக்கு அருள்பாலித்து வருகிறார். அந்த சூழல்ல தான் இதை காண்பதற்காக 4 மாட வீதிகள்லயும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில கோயில்ல இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை காணுவதற்காக 5 கிலோமீட்டர் வரைக்குமே வரிசையில் நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு பக்தருக்கு 30 மணி நேரம் சாமியை பார்ப்பதற்கான நேரம் அப்படி தேவைப்படுறதா சொல்லப்படுது. அதனால கிட்டத்தட்ட 30 மணி நேரம் பக்கம் நின்று சாமியை பார்த்துட்டு தரிசனம் செய்து வரக்கூடிய சூழல்ல பக்தர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் கழிப்பிடம் மற்றும் குடிநீர், உணவுகள் ஆகிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் வருகை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னால பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.